Hey guys, I have fully completed by reading this Atomic Habits book. இந்த புக் நான் ரீட் பண்ணி முடித்தோன்னே என்னோடய லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் என்னோடய திங்கிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். இதில் ஜேம்ஸ் கிளியர் ஆத்தர் ஜேம்ஸ் கிளியராக சொல்லியிருக்காரு, இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் எனி திங் வி ஹாவ் டு கன்சிஸ்டன்ட் இன் தட் பர்டிகுலர் திங் அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது 1% அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா that will get good at long run அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா நம்ம கோலையே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அட் தி எண்ட் ரிசல்ட்டை நம்ம ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. அதுக்கான சிஸ்டத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே அந்த சிஸ்டமே அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா I have to focus on only creating content. அது நான் டெய்லி ஒரு வீடியோஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to ஸ்டாண்டர்டைஸ் தட் ஹேபிட். அதுக்கு பிறகு அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். நான் பெட்டராக தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நான் ஸ்டாண்டர்டைஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு அது நல்லான பிறகு அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் எந்த விஷயம் எடுத்தாலும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹெல்தி பாடி வேணும்னா நீங்கள் எடுத்தோடனே அடுத்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஃபுட்டுலேருந்து உங்களோட ஒர்க் அவுட்லேருந்து எனக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணது இந்த ஒர்க் அவுட் அப்படி இல்லை. டெய்லி சும்மா ஜிம் போயிட்டு வாங்க, ஒரு 10 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அடுத்த நாள் ஒரு 12 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி சின்னதாக 1% அது ரிலேட்டடாக லேர்ன் பண்ணுங்கள். 1% பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட் தி லாங் ரன் வரும்போது தட் வில் பி கெட் குட் அப்படின்னு சொல்கிறாரு.